அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் பெற்றோர் விஷயத்திலும் நினைத்த காரியங்களெல்லாம் நடைபெறுவது, புது பொறுப்புகளுக்கு வருவது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, ஏதோ சமாளிப்பெல்லாம் நம்ம பிறந்த இடத்திலும் நம்ம ஏற்கனவே இருந்த இடத்திலும் பழைய உறவுக்காரர்களாலும் ஏதாவது பாதிப்புகளோ மனத்தாங்களோ காணப்படும். பொறுமையாக இருந்து அதை நிவர்த்தி பண்ணுங்கள். தேகாரோக்கியத்தை புதுப்பித்து கொள்ளுங்கள். யோசனையிலே இருக்காதீர்கள். பழைய நல்ல நண்பர்களை மன வருத்தப்பட வைக்கக்கூடிய வகையில் இல்லாமல் பார்த்து கொள்வது கடகத்துக்கு நன்மை தரும். தேவையில்லாத நல்ல நண்பர்களை திடீரென்று உங்களுடைய குரு ஜென்மத்துக்கு வந்திருப்பதனால் ஏதாவது அவர்களை பற்றியெல்லாம் யோசிக்க வைக்கும். நீங்கள் மட்டும் புத்திசாலிகள், அவர்களெல்லாம் ஒன்றுமில்லை என்றெல்லாம் வைக்கும். ஆனால் அதே போல் காலம் ஓடாது என்பதனால் சிறிது கவனமாக பார்த்து கொண்டு யார் உண்மையாக உங்களுடன் இருந்தார்களோ, யார் உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பேசுவதோ உறவுகளை புதுப்பித்து கொள்வதோ நன்மை ஏற்படுத்தி தரும். தேகாரோக்கியம் குறிப்பாக 60 வயதை கடந்தவர்கள் அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை கடகராசிக்காரர்களில் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் குறிப்பாக 60 வயதை கடந்த கடகராசிக்காரர்களுடைய குடும்ப உறவுகளில் பிள்ளைகள் விஷயத்தில், வண்டி வாகனத்தில், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய வாரமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அபிராமியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் படிப்பதும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதும், யோக பலத்தை அதிகமாக பெறுவதும் காணப்பட்டாலும் சிவன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம், முதுகு தண்டுவடம், கால் பகுதி மன அழுத்தம், அதனால் ஞாபக மருதியெல்லாம் ஏற்படுவதை கவனத்தில் கொள்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள்